தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/3/2025 திங்கட்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இரவு 12:34 வரை, பிறகு திருவோணம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, விநாயகர்ல எத்தனையோ விநாயகர் இருக்கு. சொற்கேட்ட விநாயகர்னு ஒன்று கோட்டையூர்ல இருக்கு. நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்டு அதுக்கு வெற்றி தரக்கூடிய விதத்தில் நமக்கு வழிவகுத்து கொடுக்கும். சொல் கேட்ட விநாயகர், அது சொக்கட்டாம்பிள்ளையார்னு சொல்லி இப்ப மக்கள் உச்சரிக்கிறாங்க. சொற்கேட்ட விநாயகர், செல்வ விநாயகர், சித்தி விநாயகர், வரந்தரும் விநாயகர், வரசித்தி விநாயகர், வல்லப கணபதி, கள்ளவாரண பிள்ளையார், கன்னிமூல கணபதி, லட்சுமி கணபதி, சொர்ண கணபதி, கலங்காத கண்ட விநாயகர்னு ஊருக்கு உன்னதமான பேர்ல நிறைய இருக்கு. பொதுவாக கள்ளவாரண பிள்ளையார் அப்படிங்கிறது திருக்கடையூர்ல இருக்கு. ஒரு பக்கமாக அது ஒளிஞ்சிருக்கும். அந்த அமிர்தத்தை எடுத்து போய் ஒளிச்சு வைக்கிறதுனால கள்ளவாரண பிள்ளையார்னு பேர். சரி, அதே மாதிரி லட்சுமி கணபதிங்கிறது குன்றக்குடியில மேல மலை மேல ஏறி போனீங்கன்னா கணபதிக்கு பக்கத்துல அதனுடைய தொடையில ஒரு பெண் அழகா அமர்ந்திருக்கும், லட்சுமி அமர்ந்திருக்கும். லட்சுமி கணபதினு பேரு. அது மாதிரி சொர்ண கணபதின்னு இருக்கு, சொர்ணத்தை கையில வச்சிருக்கோம். கலங்காத கண்ட விநாயகருங்கிறது காரைக்குடி பக்கத்துல மாத்தூருங்கிற ஊர்ல இருக்கு. அதே மாதிரி கீழச்சுவல்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகாபுரியில கலங்காத கண்ட விநாயகர்னு இருக்கு. நம்ம எதற்குமே கலங்க வேண்டாமா, அந்த பிள்ளையாரை கும்பிட்டா. ஆணைமுகனை கும்பிட்டாலே போதும். பொதுவாக வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும். வெள்ளை கும்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளின்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளையார சாணத்திலையும் பிடிச்சு வைக்கலாம், சந்தனத்திலையும் பிடிச்சு வைக்கலாம், மண்ணிலையும் பிடிச்சு வைக்கலாம், நம்ம எதுல வேணாலும் செஞ்சு வைக்கலாம். எந்த இதுல செஞ்சு கும்பிட்டாலும் பலன் உண்டு. கைத்தல நிறைகனி அப்பமுடவல் வரி கப்பிய கரிமுகன் அடிபேணியின் அருணகிரிநாதர் பாடல் உண்டு. அதுக்கு சாதாரணமா பொறிகடலை வச்சாலே போதும். நெய்வேத்தியத்துக்கு பெரிய அளவில் வைக்க வேண்டியதில்லை. மோதகம் வைக்கலாம். மோதும் அகங்கள் நல்ல நிலைக்கு வரணும்னா, அகம் என்றால் மனம். சண்டை சச்சரவு ரொம்ப இருந்தா மோதகத்தை நெய்வேத்தியமா வைப்பாங்க. அவள் பொறிகடலை வச்சா போதும். சுண்டல் வைக்கலாம். இப்படிப்பட்ட அந்த பிள்ளையாரு மரத்துக்கு கீழே இருக்கும். பாத்தீங்கன்னா வீதிகளில் போற போது பாத்தீங்கன்னா அரச மரத்துக்கு கீழே இருக்கும், வன்னி மரத்துக்கு கீழே இருக்கும், நாவல் மரத்துக்கு கீழே இருக்கும், மாமரத்துக்கு கீழே இருக்கும், அப்படி ஒவ்வொரு மகிழ மரத்துக்கு கீழே இருக்கும். எல்லா மரத்துக்கு கீழேயும் அந்த காலத்திலே வச்சு கும்பிட்டு இருப்பாங்க. பக்கத்துல நாகம் வச்சிருப்பாங்க, சர்ப்ப விநாயகராக இருக்கும். எந்த மரத்துக்கு கீழே இருக்கிறத கும்பிட்டா என்ன பலன் அப்படிங்கிறது கூட முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று நண்பர்களால் உங்களுக்கு நல்ல காரியம் நடைபெறுகின்ற நாள். நகை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் கூட வருமானமும் உங்களுக்கு வரும். வரவு ஸ்தானம் 2ஆம் இடத்திலே வியாழன் இருக்கின்றார். விரையாதிபதி வியாழன். விரையாதிபதி 2இல் இருந்தால் விரயத்திற்கேற்ற வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே எந்த செயலை செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலும். காரணம், உங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே அதற்குரிய தொகை வந்து சேரும். இன்று நல்ல நாள். மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லாம் காலை 6:27 வரை சந்திராஷ்டமம். 6:27 என்று சொன்னால் காலை 6:27 அதிகாலையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஒரு புது முயற்சி செய்ய நினைத்தால் அதற்கு பிறகு நீங்கள் செய்யலாம். பொதுவாக மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும், தொட்டது துலங்கும், தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். உத்தியோகம் தொழிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் யோசித்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். வழிபாடுகளும் உங்களுக்கு தேவை என்று சொல்லுகின்ற பொழுது திங்கட்கிழமை என்பதால் சோமாஸ்கந்தரை வழிபடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 6:27 மேல் சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஆரோக்கியத்திலே அதிக தொல்லைகள் வரும். கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று வரும். வைத்திய செலவு வருகிறது என்று நீங்கள் நினைத்து வருத்தப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை தயவு செய்து பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். அது மட்டுமல்லாமல் குடும்பத்திலே நீங்கள் இருப்பவர்களோடு கொஞ்சம் அனுசரித்தும் போக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்மை செய்தாலும் இந்த தீமையாக தெரியும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. மனக்கலக்கம் அதிகரிக்கும், பணப்புழக்கம் குறையும் என்று உங்களுக்கு நிம்மதி கிடைக்க அருகில் இருக்கும் ஆலயம் செல்வதே உகந்தது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருக்கிறது. அதே நேரத்திலே விரயஸ்தானத்திலே செவ்வாய். இடம்பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். ஆனால் சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறலாம். தடைப்பட்ட காரியங்கள் கூட தானாக நடைபெறும். லாபஸ்தானத்திலே குரு இருக்கின்றார், 6க்கு அதிபதி என்பதனாலே புதிய உத்தியோக வாய்ப்புகளுக்காக நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் அது கிடைக்கும். நேற்று குறை கூறிய மேலதிகாரிகளை இன்று உங்களை பாராட்டுவார்கள். உங்களுடைய செயலிலே இருக்கும் புதுமையை கண்டு உங்கள் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இருப்பு தொகை கூடுகின்ற நாள். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அதாவது குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள், அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அதே நேரம் பிள்ளைகளுடைய எதிர்கால நலங்கிறதையும் நீங்கள் திட்டம் தீட்டுவீர்கள். அவருடைய மேல் படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்காகவோ அல்லது வேலை கிடைப்பதற்காகவோ நீங்கள் முயற்சித்தால் அந்த முயற்சியில் இருந்த தடைக்கற்கள் எல்லாம் இன்று படிக்கற்களாக மாறும். நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். கூட்டுக்கிரக யோகமாக அஷ்டமத்தில் இருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. இன்றைக்கு கொடுத்த பாக்கி இன்றைக்கு வசூலாகலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொண்டு உங்களுடைய சம்பள உயர்வுக்கு கூட வழிவகுத்து கொடுப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, கையாளும் பொருட்களிலே கவனம் தேவைப்படுகின்ற நாள். காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பான தகவல் வந்தாலும் கூட மதியத்துக்கு மேல் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கம் அதிகரிக்கலாம். குறு பார்வை இருக்கிறது. என்ன இருந்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் முடிவடையும் என்றாலும் கூட சில சர்க்கிள்கள் உங்களுக்கு உண்டு. இன்று நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறுவதில் தாமதம் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் கூட பணிபுரியும் இடத்தில் கொஞ்சம் பதற்றம் உருவாகலாம். பக்கத்தில் இருக்கும் பணியாளர்களால் சில சிக்கல்கள் வரும். உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். என்ன இருந்தாலும் இன்று பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாள். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். அதிரடி மாற்றங்களை மேலதிகாரிகள் செய்தாலும் கூட அதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள். உங்களுடைய கடமையை செவ்வனை செய்து பாராட்டு பெறுவீர்கள். பொதுவாக திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாள் இந்த நாள். உங்கள் திறமைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். அதே நேரத்தில் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். அது நல்ல பொறுப்பாகவே இருக்கும். மேலும் பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் இங்கு இருப்பதை காட்டிலும் வெளிநாடு சென்று பணிபுரிந்தால் நல்ல சம்பளம் கிடைக்குமே, எப்பொழுதுதான் அந்த வாய்ப்பு வரும், நம்மோடு பணிபுரிபவர்கள் எல்லாம் வெளிநாடு சென்று விட்டார்களே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கின்ற நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உண்டு. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது மட்டுமல்ல, உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. மேலதிகாரிகள் உங்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். பொருளாதாரம் நிறைவாக இருக்கும். இன்றைக்கு இது செய்வோமா அதை செய்வோமா என்று நீங்கள் தெளியாமல் மனக்குழப்பத்தோடு கூட இருப்பீர்கள். காரணம், இன்றைக்கு வரவு திருப்திகரமாகவே இருக்கப் போகின்றது. வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்த விரும்பினார். இன்று கிழமை திங்கட்கிழமை சோமாஸ்கந்தர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். தனுசு ராசி நேயர்களே, காலை 6:27 வரை ராசிக்குள் சந்திரன். அதிகாலையில் கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படலாம். அதற்கு பின்னாலே உங்களுக்கு தெளிவு ஏற்பட்டுவிடும். நண்பர்கள் நல்ல தகவலை கொடுப்பார்கள். இடம்பூமியால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். அதே நேரம் முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம். தாய்வழி ஆதரவு உண்டு. பெற்றோர்களின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உத்தியோகத்தில் திடீரென மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கிறது. மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 6:27 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். சப்தமாதிபதி வருகின்ற பொழுது கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறவில்லையே, எப்பொழுதுதான் நல்ல காரியம் நடைபெறும், மங்கள ஓசை மனையில் கேட்குமா கேட்காதா என்றெல்லாம் மனக்குழப்பத்திலிருந்து உங்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை. படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதவி வருமானங்கள் வரலாம். நெருக்கடி நிலையை சமாளிக்க நீங்கள் நிதியை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். அந்த நிதியை கொடுத்து இன்று மகிழ்ச்சி அடைவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, ஜென்ம ராசியிலேயே சனி. எனவே ஆரோக்கியம் சீராக கொஞ்சம் ஆகாரத்தில் கட்டுப்பாடு தேவை. கொஞ்சம் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. நாளிலே குரு இருக்கின்றார். அவர் பார்வை 10 பதிவதனாலே உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு சுயதொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். சுயதொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்போடு உங்களுடைய கூட்டு முயற்சிகளில் இன்று வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரியன் புதன் புத ஆதித்ய யோகம், சுக்கிரன் புதன் புத சுக்கிர யோகம், இனிய வாழ்வில் ஏற்பட்ட இடையூறுகள் அகலும். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு திருப்திகரமாகவே உங்களுக்கு இருக்கிறது. சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்கப் போகின்றீர்கள். தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். வழிபாடுகளிலும் உங்களுக்கு நம்பிக்கை கூடும். சுக்கிர புதன் இணைப்பு இருப்பதனாலே ஆடை ஆபரணங்கள், அது மட்டுமல்ல வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். மின்சாதன பொருட்களையும் வாங்குவதில் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார். மனை கட்டி குடியேற வேண்டும் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்று பூமி சம்பந்தமாக ஏதேனும் முயற்சித்திருந்தால் அந்த முயற்சிக்கும் இன்று வெற்றி கிடைக்கும் நாளாகவே அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.